Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவது. இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்வு அதிகமாய் சுயநலத்தை சார்ந்திருக்கும். ஆனால் இயேசு இதை குறித்து சொல்லும் பொழுது முந்தைய வசனத்தில் யாருக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கணும் என்பதாய் மனுஷர் நம் நற்கிரியைகளை காணணும். அப்படி என்றால் நம் வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கணும். தெளிவாய் என்றால் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழணும் என்பதே. நாம் பாராட்டுகளுக்கும் உயர்வுகளுக்கும் வாழாமல் மனுஷர் நம் நல் குணங்களை கண்டு நம்மை அல்ல நம் பிதாவை மகிமைப்படுத்தும் விதமாய் பிரகாசிக்கணும். வெளிச்சம் பிரகாசிக்கணும் என்றால் இயேசுவே ஒளி, அவரே வெளிச்சம். அவர் நம்மை ஆட்கொண்ட பொழுது நம் பழைய மனுஷன் செத்து புதிய குணம் நல் நடக்கையால் மற்றவர்களை தாங்குவது, மேலும் இயேசுவை அறிவிப்பது போன்ற மேலும் பல நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம் வெளிச்சமாகிய இயேசு நமக்குள் இருந்து நம்மை பிரகாசிக்க செய்கிறார். நமக்குள் இயேசு இருந்து நம்மை நடத்துவார். நம் நற்கிரியைகளினால் அநேகர் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஆமேன், ஆமேன்.